வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஜேனாவை பற்றிய பொறாமைக்கு பிறகு ஹோட்டல் அறையில் நான் பாதுகாப்பற்ற உணர்விலும் உறுதியற்ற நிலையிலும் இருந்தேன். இன்று என் மனதின் வியக்கத்தக்க போராட்டத்தையும் ஸ்வப்னிலின் மற்றொரு கலை திறமையையும் 4500 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு துணிச்சலான டைவ் பற்றியும் கேட்பீர்கள். ஜேனாவும் சுய நிந்தனையும். இரவு வெகுநேரம் கழித்துத்தான் எனக்கு தூக்கம் வந்தது. இரவு முழுவதும் ஜேனாவையும் என்னையும் நான் திட்டித் தீர்த்தேன். நான் ஏன் ஸ்வப்னிலை ஜேடை போல நினைக்கிறேன் என்று. மந்திர காலை பொழுது காலையில் கண் விழித்தபோது பார்த்தேன், ஸ்வப்னில் மேஜையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். முதல் முறையாக காலையில் ஓர் அறிமுகமில்லாத ஆணின் முகத்தை பார்த்தேன். அது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தது. தூக்கத்தின் ஓவியம். மேஜை அருகே சென்று பார்த்தேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர் வரைந்த ஓர் அற்புதமான ஸ்கெட்ச் அது. நான் வியப்பில் கத்திவிட்டேன், வா ஸ்வப்னில், உங்களால் இதையும் செய்ய முடியுமா? முத்தத்தின் பதில். ஜேனாவின் செயலால் தூண்டப்பட்டு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் நான் குனிந்து ஸ்வப்னிலின் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டேன். ஆனால் அவர் பதிலுக்கு என் கன்னத்தில் முத்தமிடவில்லை. இது எனக்கு வருத்தத்தை தந்தது. 2 படகுகளில் பயணம். என் மனதில் ஒரு விசித்திரமான போராட்டம். நான் திருமணம் செய்து கொள்ளாத முடிவை மாற்ற விரும்பவில்லை. ஆனால் ஸ்வப்னில் என்னுடன் தனியாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறேன். என் மனது என்னை திட்டத் தொடங்கியது. நீயும் ஸ்வப்னிலை காதலிக்கத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? மனதின் எச்சரிக்கை. என் மனது எனக்கு அறிவுபூர்வமாக விளக்கியது, வாணி, ஸ்வப்னில் இப்போது மாறிவிட்டார். நீ கேத்தரின் மற்றும் ஜேனாவை போல மாறினால் நீயும் ஸ்வப்னிலின் இதயத்தில் உன் முக்கியத்துவத்தை இழந்துவிடுவாய். சொர்க்க பயணம். ஹோட்டலை விட்டு புறப்பட்டு ஸ்கைடைவிங்கிற்காக விமான நிலையம் சென்றோம். 4500 மீட்டர் உயரத்தில் இருந்து குதிப்பதை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் என் பயம் மறைந்தது. நான் சொன்னேன், ஸ்வப்னிலுடன் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல தயார். அது சொர்க்க பயணமாக இருந்தாலும் சரி. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீழ்ச்சி. ஸ்வப்னில் என்னை தனது முதுகில் இருந்த ஒரு கயிற்று கட்டில் இணைத்து கொண்டார். நாங்கள் குதித்தோம். வீழ்ச்சியின் போது எங்களது வேகம் மணிக்கு 150 கிலோமீட்டராக இருந்தது. என் இதயத்துடிப்பு அதிகரித்தது. நான் நினைத்தேன், இப்போது நாம் சேர்ந்து சாகக்கூடாது, சேர்ந்து வாழ வேண்டும். அந்த வீழ்ச்சியின் சிலிர்ப்பு முடிந்து பாராசூட் திறந்தது. இப்போது நாங்கள் காற்றில் பறக்கிறோம். என் முதுகிற்கு மேல் ஸ்வப்னில் இருக்கிறார். இது ஒரு இனிமையான மற்றும் தனித்துவமான உணர்வு. இந்த சாகசம் வாணியையும் ஸ்வப்னிலையும் நெருங்கச் செய்யுமா? வாணி தனது மன போராட்டத்தை தீர்த்து காதலை ஏற்றுக்கொள்வாரா? பயம், தத்துவம் மற்றும் வாழ்வு மரணத்திற்கு இடையிலான காதல். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 52. காலை ஓவியம். சொல்லப்படாத முத்தம் மற்றும் ஸ்கைடைவிங்கின் துணிச்சலான ஆர்வம். வாணி, இப்போது நாம் இரவு உணவிற்கு செல்ல வேண்டும் என்றார் ஸ்வப்னில். சரி என்று கூறிக்கொண்டே நான் நினைத்தேன், ஜேனா எப்படியோ நமது நேரத்தை வீணடித்துவிட்டாள் என்று. இரவு தூங்குவதற்கு முன் ஸ்வப்னிலுடன் சாதாரண பேச்சுக்களே நடந்தன. நான் அஞ்சியது போல எதுவும் நடக்கவில்லை. ஒரு படுக்கையில் நான், மற்றொன்றில் ஸ்வப்னில் படுத்துக்கொண்டோம். மங்கலான வெளிச்சத்தில் பார்த்தேன், ஸ்வப்னில் என்னை விட்டு திரும்பி படுத்திருந்தார். எனக்கு தூக்கம் வர தாமதமானது. அதற்கு முன் நான் ஜேனாவை திட்டினேன். ஸ்வப்னில் ஜேடை போன்றவரோ என்று பயந்ததற்காக என்னையும் திட்டிக் கொண்டேன். காலையில் என் கண்கள் திறந்தன. அறையில் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. நான் சோம்பல் முறித்துக்கொண்டு சுற்றிலும் பார்த்தேன். அறையிலிருந்த மேஜையில் ஸ்வப்னில் என்னை நோக்கி அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவர் மேஜையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். நான் படுத்தபடியே அவரை இமைக்காமல் பார்க்கத் தொடங்கினேன். இதுதான் முதல் முறை காலையில் எழுந்ததும் ஓர் அறிமுகமில்லாத ஆணின் முகத்தை பார்க்கிறேன். இது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. அப்போது ஸ்வப்னிலின் பார்வை என்னை கவனிப்பதை உணர்ந்தேன். காலை வணக்கம் வாணி. நான் விழித்ததை பார்த்ததும் அவர் சொன்னார்,
காலை வணக்கம் ஸ்வப்னில். அதிகாலையிலிருந்து என்ன எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள்? கைகளை கூப்பி வணங்கியபடி கேட்டேன். நீயே வந்து பார். ஸ்வப்னில் எனக்கு எதை காட்ட விரும்புகிறார்? நான் படுக்கையிலிருந்து எழுந்து அவர் நோக்கிச் சென்றேன். படுக்கையை விட்டு எழுந்ததும் என் உடையை சரி செய்ய வேண்டும் என்பதை கூட நான் கவனிக்கவில்லை. மேஜையை அடைந்ததும் நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் தந்தது. நான் கத்திவிட்டேன், வாவ் ஸ்வப்னில், உங்களால் இதையும் செய்ய முடியுமா? உண்மையில் மேஜையில் ஓர் ஓவியத்தாள் இருந்தது. அதில் நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது வரைந்த ஓவியம், ஸ்கெட்ச் இருந்தது. அது ஒரு சிறந்த ஓவியரால் வரையப்பட்டது போல இருந்தது. ஸ்வப்னில் வரைவதை நான் நேரில் பார்க்கவில்லை என்றால் இதை அவர் வரைந்தார் என்பதை என்னால் நம்பியிருக்க முடியாது. ஸ்வப்னில் புன்னகை மட்டும் செய்தார். வாவ் ஸ்வப்னில், இன்று என் நாளை அழகாக மாற்றிவிட்டீர்கள் என்று பாராட்டினேன். இந்த ஓவியத்தை வரைய எனக்கு 1 மணி நேரம் ஆனது. இருந்தாலும் நீ உண்மையில் இருப்பதைப் போல அவ்வளவு அழகாக என்னால் வரைய முடியவில்லை என்றார் ஸ்வப்னில். உங்கள் பாராட்டு உங்கள் போலவே தனித்துவமானது. எனக்கு இந்த ஓவியம் நிஜத்தை விட அழகாக தெரிகிறது என்று சொன்னபோது நேற்று இரவு ஜேனா ஸ்வப்னிலை அணைத்த ஞாபகம் வந்தது. உடனே நான் குனிந்து நாட்காலியில் அமர்ந்திருந்த ஸ்வப்னிலை அணைத்துக் கொண்டேன். ஜேனாவைப் போலவே அவரது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டேன். பிறகு, மன்னிக்கவும் ஸ்வப்னில், நான் இன்னும் பல் கூட துலக்கவில்லை என்றேன். பரவாயில்லை, எனக்கு இது பிடித்திருக்கிறது என்றார் ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே. ஸ்வப்னில் பதிலுக்கு என் கன்னத்தில் முத்தமிடவில்லை. இது எனக்கு வருத்தத்தை தந்தது. என்னால் என்ன செய்ய முடியும்? ஸ்வப்னில், என்னை முத்தமிடுங்கள் என்று என்னால் கேட்க முடியாது அல்லவா? நான் ஸ்வப்னிலிடம் காதலைச் சொல்லி வெளிப்படுத்த விரும்பவில்லை. அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். நான் எக்காரணம் கொண்டும் இந்தியாவை விட்டு வர விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும். நான் திருமணம் செய்து கொள்ளாத முடிவை மாற்றவும் விரும்பவில்லை. அதே சமயம் ஸ்வப்னில் என்னுடன் தனியாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். கேத்தரின் மற்றும் ஜேனாவுடன் ஸ்வப்னில் வைத்திருந்தது போன்ற உறவை என்னிடமும் அவர் வைத்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு விசித்திரமானது. இதிலிருந்து ஒன்று தெளிவாகிறது, நான் அனுமதி அளித்த பிறகு இது நடப்பதை நான் விரும்பவில்லை. நான் எடுத்த முயற்சியால்தான் இந்த உறவு ஏற்பட்டது என்ற பழி என் மீது வருவதை நான் விரும்பவில்லை. கேத்தரின் மற்றும் ஜேனாவிடம் ஸ்வப்னில் செய்ததை என்னிடம் ஏன் செய்யவில்லை? இதற்கு எனக்கு பதில் தேவை. உண்மையில் ஸ்வப்னில் மீதான என் காதல் என் ஆளுமையில் ஒரு விசித்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் 2 படகுகளில் பயணம் செய்ய விரும்புகிறேன். அப்போது என் மனது சொல்வது போல இருந்தது, வாணி, ஸ்வப்னில் இப்போது மாறிவிட்டார். அவர் தனது செயல்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார். இனி அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று முடிவெடுத்துள்ளார். அது மட்டுமின்றி உன்னை ஒரு லட்சியவாத பெண்ணாக அவர் பார்க்கிறார். உன்னை போன்ற பெண்ணிடம் திருமணத்திற்கு முன் அப்படி முயற்சி செய்தால் நீ அவரை விட்டு விலகிவிடுவாய் என்று அவர் பயப்படுகிறார். நான் யாரிடம் புகார் செய்கிறேன் என்று தெரியவில்லை. ஏன் ஸ்வப்னில் தனது முடிவில் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்? ஏன் ராஷில் என்னை ஒரு லட்சியவாத பெண்ணாக சித்தரித்தார் என்று முணுமுணுத்தேன். என் மனதிற்கு எல்லாம் தெரியும். வாணி, நீ வீணாக ராஷிலை திட்டுகிறாய். ராஷில் உன்னை அப்படி சித்தரிக்கவில்லை என்றால் ஸ்வப்னில் உன் மீது காதல் கொண்டிருக்க மாட்டார். நீ அமெரிக்காவிற்கும் வந்திருக்க முடியாது. காதல் என்பது எப்படிப்பட்ட உணர்வு என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கவே முடியாது. ராஷிலுக்கும் ஸ்வப்னிலுக்கும் நன்றி சொல். நீ கேத்தரின் மற்றும் ஜேனாவை போல மாறினால் ஸ்வப்னிலின் இதயத்தில் உன் இடத்தை இழந்து விடுவாய் என்று என் மனது எச்சரித்தது. இதற்கிடையில் ஸ்வப்னில் மீண்டும் தனது ஓவியத்தில் மூழ்கியிருந்தார். அவர் என்னை பார்க்காமலேயே கேட்டார், வாணி, என்ன முணுமுணுக்கிறாய்? உனக்குள் என்ன பேசிக்கொள்கிறாய்? என் மனதை ஸ்வப்னிலும் ஓரளவு புரிந்து கொள்கிறார் என்று எனக்கு தோன்றியது. ஸ்வப்னில், இவ்வளவு கலைகளிலும் விளையாட்டுகளிலும் ஒரு மனிதர் எப்படி இவ்வளவு திறமையாக இருக்க முடியும் என்று யோசிக்கிறேன் என்று ஒரு பாதி உண்மையை சொன்னேன். மனிதர்கள் தங்களின் திறமையை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. நான் மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கத் தொடங்கிய பிறகுதான் எனது திறமையை உணர்ந்தேன். அப்போதுதான் நேரத்தை சரியாக பயன்படுத்தத் தொடங்கி எனது திறமையை வளர்த்து கொண்டேன் என்று தத்துவார்த்தமாக பதில் சொன்னார் ஸ்வப்னில். நீங்கள் சொல்வது சரிதான் என்று கூறிவிட்டு வாஷ்ரூமிற்கு சென்றேன்.
எனது அன்றாட பணிகளை தொடங்கினேன். ஹோட்டலை விட்டு புறப்பட்டு 50 நிமிடங்களில் விமான நிலையம் சென்றோம். ஸ்கைடைவிங்கிற்காக விமானத்தில் செல்ல வேண்டும். வழியில் ஸ்வப்னில் சொன்னார், சுமார் 4500 மீட்டர் உயரத்திலிருந்து இருவரும் இணைந்து குதிப்போம் என்று. சுமார் 50 முதல் 60 வரை வினாடிகள் அந்த வீழ்ச்சி இருக்கும். பிறகு பாராசூட் திறக்கும். அதன்பின் காற்றில் பறப்போம். கீழே கடலின் அழகை பார்க்கலாம். நான் கேட்டதற்கு அவர் சொன்னார், பாராசூட் திறக்காமல் போவது மிக அரிது. அப்போதுதான் விபத்து நடக்கும். கவலைப்படாதே, தினமும் ஆயிரக்கணக்கானோர் இதைச் செய்கிறார்கள். அனைவரும் பத்திரமாக திரும்புகிறார்கள். விமானத்தில் ஏறினோம். ஸ்வப்னிலுடன் இணைந்து அமர்ந்திருப்பது எனக்கு தைரியத்தை தந்தது. இப்போது விபத்தை பற்றிய பயம் கூட எனக்கில்லை. ஸ்வப்னிலுடன் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல தயார். பிறகு ஸ்வப்னில் என்னுடன் விமானத்திலிருந்து குதித்தார். நான் கீழே இருக்க ஸ்வப்னில் என் முதுகிற்கு மேல் இருக்கும் நிலையில் இருந்தோம். அதிக வேகத்தில் கீழே சென்றோம். விமானச் சத்தத்தில் ஸ்வப்னில் கத்தினார், வீழ்ச்சியின் போது எங்களது வேகம் சுமார் 150 கிலோமீட்டர். என் இதயத்துடிப்பு அதிகரித்தது. இப்போது நாம் சாகக்கூடாது, வாழ வேண்டும் என்று நினைத்தேன். பிறகு பாராசூட் திறந்தது. இப்போது பூமிக்கு மேலே 2500 மீட்டர் உயரத்தில் இருப்பதாக ஸ்வப்னில் சொன்னார். பறந்தபடியே கீழே சென்றோம். ஸ்வப்னில் கைகளை பறவையின் சிறகுகளைப் போல விரித்தார். நானும் அதையே செய்தேன். இப்போது நிம்மதியாக கடலை பார்க்கிறேன். ஸ்வப்னில் என் முதுகிற்கு மேல் இருக்கும் இந்த உணர்வு எனக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. நேற்றுதான் பாராகிளைடிங் செய்தேன், அதனால் காற்றில் பறப்பது புதிதல்ல. ஆனால் இந்த வேகமான வீழ்ச்சியும் பாராசூட் திறக்குமா இல்லையா என்ற சிலிர்ப்பும் முதலில் என்னை பயமுறுத்தியது. எபிசோட் 52 நிறைவுற்றது.